சார் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ப்ரோ என்ன ஆதாரம் ப்ரோ? தோ இந்த பென்டிரைவ்ல இவங்க பேசின வீடியோவே இருக்கு. பென்டிரைவ் இவங்கிட்ட எப்படி? ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. நாங்க இன்ஸ்பெக்டர். சிவாவோட அப்பா அம்மாவை சொத்துக்காக நான் தான் விஷம் வச்சு கொன்னேன்னு போய் சொல்லு. மாட்டோம். கூடவே சக்தியையும் சிவாவையும் நான் தான் பிரிச்சு வச்சேன்னு போய் சொல்லு. இந்த ஆதாரம் போதுமா? இல்ல இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. இவ வேற போட்டோ காட்ட போறாளா? இவங்க என் புருஷனை கொன்னப்போ எடுத்த போட்டோ. மாமாவும் இவங்க தான் கொலை பண்ணாங்களா? காட்டிட்டாளே, மாட்டணும் சுபத்ரா. கண்டிப்பா நமக்கு ஜெயில் தான். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார். ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம். சுந்தரி நீயாவது சொல்லுடா. ரொம்ப பயமா இருக்கு. அம்மா வேண்டாம்மா. ஐயோ எங்களை விட்டுடுங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. டேய் ஏதாவது சொல்லுடா. வேண்டாம் இன்ஸ்பெக்டர், எங்களை விட்டுடுங்க. வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ வேணாம் சார். ஐயோ டேய் டேய் பாத்துட்டு நிக்கிறேடா. சுந்தர் ஏதாவது சொல்லுடா. ஐயோ எங்களை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களே, பாத்துட்டு நிக்கிறேடா. சக்தி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறேடா சிவா. ஐயோ பாட்டி ஒழுங்கா வந்துரு, வயசானவங்கன்னு பாக்குறேன். சொன்ன கேளுங்க சார். டாக்டர் ப்ளீஸ் சார். ஐயோ எங்களை கூட்டிட்டு போறீங்களே சார். சுபத்ரா நம்ம நிலைமைய பாத்தியாம்மா? ஐயோ நமக்கு இந்த நிலைமையா? நீ வா. அம்மாடி நம்ம நிலைமைய பாத்தியாம்மா? அவ்வளவுதான் அப்பா. என்ன கிழவி முக்காடு போட்டிருக்க? வெயில் வெயில். வெயிலா? வா அப்பா. ஏமா ஏமா உன்னதான் கூப்பிடுறேன். இவ்வளவு வயசாகுது, ஒரு குழந்தையோட சாப்பாடை திருடி திங்கிற அறிவில்ல உனக்கு? அம்மா அம்மா எந்திரிமா. என்னம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? என் பிள்ளைக்கு வச்சிருக்கிற சாப்பாடை எப்படி திருடி திங்கிறியேமா? சாப்பாடு சாப்பிட்டேன். நான் ஜெயில கழுதான சாப்பிட்டேன். சாரிம்மா, எங்க அம்மாவுக்கு தூக்கத்துல சாப்பிடுற வியாதி. என்னது தூக்கத்துல சாப்பிடுற வியாதியா? தூக்கத்துல நடக்கிற வியாதி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா இருக்கு? இப்பதான் புதுசா பரவிட்டு இருக்கு. பாத்துக்கோமா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? நான் எங்கம்மா வேணும்னு பண்றேன், அது தானா வருது. எது? கனவுமா. கனவுல
இந்த சிவா பைய போலீஸ் கிட்ட இதுலதான் ஆதாரம் இருக்குன்னு பென்டிரைவ குடுக்கறான். போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த சிவா தான் நம்மள போலீஸ்லயே புடிச்சு குடுக்கறான். நம்ம 2 பேரும் ஜெயில மண் அள்ளி கொட்டி களி திங்கிற மாதிரி கனவு கண்டம்மா. சுபத்ரா, பாத்தியா பாத்தியா, எப்பவும் போல்டா பேசுற நீயே இப்ப அமைதியா இருக்க. நான் மட்டும் எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? நான் கண்ட கனவு பலிச்சிடும் போல இருக்கே. சார் ஆ எஸ் பேஷண்ட் சிவாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் சார். சிஸ்டர் சார் பேஷண்டோட அம்மா வர சொல்லு. ஓகே சார். ஒரு நிமிஷம். இல்ல அவரோட அம்மா வர சொல்ல வேண்டாம், வைஃப் வர சொல்லுங்க. ஓகே சார். சக்தி நீங்க தானே? ஆமா. உங்களை சீஃப் டாக்டர் வர சொன்னாரு. அம்மாடி, என்னம்மா இது? அந்த டாக்டர் நியாயமா உன்னதானமா கூப்பிடணும், எதுக்கு அவளை கூப்பிடுறாரு? அம்மாடி பாப்பா, இங்க வாப்பா. சொல்லுங்க. ஆமா, எதுக்கு டாக்டர் சக்திய மட்டும் வர சொன்னாரு? சக்தி திரும்ப வருவாங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அவ சொல்லிட்டாலும் சரி. சிவாவோட அம்மா இங்க இருக்கும்போது எதுக்கு சக்திய மட்டும் கூப்பிடுறாரு? முதல்ல உங்களை தான் கூப்பிட சொன்னாரு, அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, சக்தியை மட்டும் வர சொன்னாரு. அம்மாடி பாத்தியாம்மா, அந்த சக்தியோட வேலைய இங்கேயும் நம்மள பத்தி ஏதோ வத்தி வச்சிருக்கா. டாக்டர், வாங்க சக்தி, ப்ளீஸ் பி சீட்டட். என்னாச்சு டாக்டர்? நானும் எத்தனையோ புருஷன் பொண்டாட்டி கேஸ்களை பார்த்திருக்கேன். உங்களோட கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன் டாக்டர், என்னாச்சு? இல்ல, ஆபரேஷன் பண்றப்ப சிவா சக்தி சக்தின்னு முணங்கிட்டே இருந்ததை பாக்குறப்ப உங்க மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிறது புரிஞ்சுது. இதுவரைக்கும் என்னோட கேஸ் ஹிஸ்டரியில எந்த ஒரு பேஷண்ட்டும், அதுவும் ஆபரேஷன் பண்ணும்போது அவங்க வைஃப் பேரை சொல்லி நான் கேட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி சிவாவுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்குமா? எங்க வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமானது டாக்டர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இனிமே தான் நாங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையை தொடங்கணும். புரியல. நானும் எங்க மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு ஆக்சிடென்ட் தான் டாக்டர். கல்யாணம் ஆகி 1 மாசத்திலேயே அவரை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை மனசை மாத்த ரொம்ப போராடினேன். என் போராட்டத்துக்கு கிடைச்ச பலன் என் மேல அவருக்கு காதல் வந்துச்சு. ஆனா சுத்தி நடக்கிற விஷயங்கள் எங்களை சேர விடாம தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி என் மாமா இப்பதான் அவரோட லவ்வை என்கிட்ட சொல்லலான்னு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. பரவாயில்ல டாக்டர். இப்ப என் மாமா எப்படி இருக்காரு? ஐயோ, இன்னும் என்னதான் பேசிட்டு இருக்காங்களோ. அம்மாடி, அப்படி என்னதாம்மா பேசுவாங்க? யாருக்கு தெரியும்? அம்மாடி, அம்மா வா, நாம போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். அம்மா, இது ஹாஸ்பிட்டல். அட பரவாயில்ல, வா அம்மா. வேண்டாம்மா. அட வாமா அம்மா. வா 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 வாமா வாமா. அம்மாடி, என்ன பேசுறாங்கன்னு என் காதுல ஒண்ணுமே விழ மாட்டேங்குது. எனக்கும் தான்.
யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. அம்மாடி கேக்குது கேக்குது. என்ன கேக்குது? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுதுன்னு கேக்குது. அம்மா, அத நான் தான் சொன்னேன். நீ சொன்னியா? நீ ஒட்டு கேக்குறது பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். பேசாம வா போயிடலாம். ஓ, நீ வேணா போ, நான் நல்லா ஒட்டு கெட்டு வரேன். நீ போ, நீ போ. போ. அம்மா. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அட பாவி டாக்டர், கொஞ்சம் சத்தமா தான் பேசி தொலைய. ஒரு இழவு காதுல விழுந்து தொலைய மாட்டேங்குது. யூ டோன்ட் வரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் டாக்டர். வரா வரா. நான் தான் சொன்னேன்ல வேண்டான்னு. கேட்டியா? பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு? அம்மாடி, ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா 1008 சறுக்கல் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தா சாதனை பண்ண முடியுமா? என்ன சாதிச்ச? அத சறுக்கிருச்சே, அப்புறம் எங்க சாதிக்கிறது? ஏமா, பேசாம அந்த சக்தி கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாமா? வேற வழியே இல்லம்மா நமக்கு. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஐயோ, நீ வேற உன்ன ஏதாவது வீராப்ப பேசிக்கிட்டே இருப்ப. அம்மாடி, இப்ப நமக்கு முக்கியம் இருக்கிறதுக்கு இடமும் சோறும். ஜெயிலுக்கு போடா, ஐயோ என்னால அதை நினைச்சே பார்க்க முடியலம்மா. நினைச்சு பாக்குறதுக்கே உடம்பெல்லாம் பூசுதே. உண்மையாவே போனா? ஐயோ, இப்ப இந்த என்ன செய்ய சொல்ற? அட இருமா இருமா, அவகிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேளுமா. என்னால முடியாது. சரி விடுமா, நானே போய் கேக்குறேன். அவ இறங்கி வந்தா நீயும் கொஞ்சம் பேசுமா. இறங்கி வரட்டும், பாப்போம். சரி சரிம்மா. அம்மாடி சக்தி, என்ன டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஏன் ஒட்டி கேட்கும் போது சரியா கேக்கலையா? ஏண்டிமா அப்படிலாம் சொல்ற? நான் ஒட்டு கேக்கல, டாக்டரை பாக்கலான்னு தான் வந்தேன். நம்பிட்டேன். ஏய் கிழவி, நீயும் உன் பொண்ணு கடைசி வரைக்கும் மாறவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் இருங்க, மாமா கண்ணு முழிக்கிட்டோம், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. மாமா கண்ணு முழிக்கும் போது அவர் பாக்குற முதல் விஷயமே உன் பொண்ணு பேசின வாக்குமூல வீடியோ தான். ஐயோ, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? என்னம்மா சொன்னா? களி திங்கிறதோ கல்லு உடைக்கிறதோ கன்ஃபார்ம். மேடம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ப்ளூ கலர்ல ஒரு டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்கிட்ட லவ் சொல்லும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களே மாமா. எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா.
ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இப்ப நீங்க சுய நினைவோட இல்லையே மாமா. எப்ப மாமா எந்திரிச்சு வருவீங்க? என்ன ரவுடிங்க கட்டி போட்டு அடைச்சு வச்சு கஷ்டப்படுத்தினப்போ என்கிட்ட நீங்க லவ் சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு எனக்கு அவ்வளவு சுகமா இருந்துச்சு மாமா. மாமா, நான் எப்போ உங்களை பார்க்க போறேன்? எப்ப நீங்க என்கிட்ட லவ் சொல்ல போறீங்கன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன் மாமா. கடவுள் இருக்காரா இல்லையான்னு நான் எப்பவும் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா நான் இப்ப சொல்றேன் மாமா, கடவுள் இருக்காரு மாமா. அவர் இருக்கிறதுனாலதான் நம்மள ஒண்ணு சேர விடாம பிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் அவரை திரும்பி கூட பார்த்ததில்ல. அதான் மொத்தமா கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல மாமா, நான் உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். உங்க காதலுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா. சீக்கிரமா எந்திரிச்சு வந்து உங்க லவ் என்கிட்ட சொல்லுங்க மாமா. இவ இன்னும் இங்கதான் உக்காந்துருக்காளா? இந்த மூதேவி பாயில விட்டுட்டு வெளியில போகவே மாட்டேங்கிறாளே. இவ வெளியில போகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இவனை. ஐயோ, இங்க என்ன வேவு பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சிவா எப்படி இருக்கான்னு பாக்குறேன். அவனை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா. அதான். ஏன் இப்படி பொய்யா புழுகுறீங்க? போங்க அந்த பக்கம். போறேன். நீ போ. சக்தி, சக்தி. என்னம்மா இப்படி உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்க? இங்க பாரு, அதான் மாப்பிள்ள பொழைச்சிட்டார்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா, மாமா இன்னும் கண்ணு முழிச்சு பார்க்கலம்மா. சரி, நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வா. அதுக்குள்ள மாப்பிள்ள கண்ணு முழிச்சிருவாரு. அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீ இப்படி வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருந்தேனா அது நல்லா இருக்காதுல்ல. நீ போயிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு வா. இல்லம்மா, மாமா கண்ணு முழிக்கும் போது கண்டிப்பா நான் இங்க இருக்கணும்மா. ஏன் சக்தி? ஏன்னா மாமா கண்ணு முழிச்சதும் என்கிட்ட லவ் சொல்ல என்னை தேடுவாருமா. நான் இல்லாத நேரத்துல மாமாவை குத்தி திங்கிறதுக்கு வெளியில 2 கழுகுங்க சுத்திட்டு இருக்கு. அதுங்க என்ன கேம் வேணாலும் ஆடுங்க. சக்தி, என்னம்மா? இல்லம்மா, நான் இங்கே இருக்கேம்மா. இங்க பாரு, அம்மா தான் சொல்றேன்ல. இங்க பாரு, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாமா. சொன்னா கேளு. ஏன், நான் இருந்த மாப்பிளைய பாத்துக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாத. நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா. போ, கிளம்பு. போயிட்டு வாமா. அம்மா பாத்துக்கிறேம்மா, போயிட்டு வாமா.
அந்த சக்தி வராமா, சக்தி வரா. என்ன இப்படி முறைக்கிறா?